இவ்வளோ சிறப்பு மிக்கவங்களுக்கு அதிர்ஷ்ட எண் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1, 2, 3, 4 இது அதிர்ஷ்ட எண்ணாக வரும். 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இது அதிர்ஷ்ட நிறமாக வரும். உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட வர்ணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லோ கலர், லைட்டு எல்லோ, டார்க்கு எல்லோ, நம்ம பிஸ்தா கலரு, அப்புறம் மெரூன் கலரு, இதெல்லாம் உங்களுக்கு உகந்த கலராக இந்த ஆண்டு வருது. ஸோ நீங்கள் பிரத்யேகமாக வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சோழவந்தானுக்கு அருகில் இருக்கக்கூடிய குருவித்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய குரு வழிபட்டதால் அது குருவித்துறை அல்ல, குரு பகவானே வழிபட்ட நாள் அந்த குருவித்துறை சென்று வழிபாடு பண்ணுவது. குறைஞ்சது ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்குள்ளே போய் செஞ்சு அந்த குருவித்துறைகளை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகம் செழிப்பம் பெறும், பொருளாதார பிரச்சனை, நோய் நொடியிலிருந்து விடுதலை கிடைக்கும், நன்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக 2026 அமையுது. குருவித்துறையில் இந்த சித்திரரத வல்லப பெருமாள் கோயிலை வழிபாடு பண்ணுறது எல்லா வகையிலும் ஏற்றம் கொடுக்கும். அதிகால வேலையில் பயணம் பண்ணும் பொழுதோ, பால் வாங்குறதுக்கோ, ரோடை காசு பண்ணும் பொழுதோ எச்சரிக்கையாக இருக்கணும் என்கிறது தனுசு ராசிக்காரர்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு 53% நல்லா இருக்கிறதுனால பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கூடுதலாக குலதெய்வ வழிபாடு எல்லா வகையிலும் சிறப்பு பெறும் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். ஸோ 2026 தனுசுக்கு ஏற்றமும் வெற்றியும் மகிழ்ச்சியும் உள்ள ஆண்டாக அமையுது என்பதை கருத்தில் கொள்ளும் பொழுது தனுசு ராசிக்காரர்கள் குருவித்துறை பெருமாள்னால் அதை 70% அபிவிருத்தி பண்ணிக்க